ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இது வந்து செல்ஃபாக எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இன்னொருத்தருக்கு நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஷோல்டர் அளவு வந்துட்டு இன்னைக்கு வந்து ஷோல்டர் அளவும் பேக் சைடு லென்த்தும் எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் அளவு எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரலும் நான் எடுக்கிறேன். இந்த ஜாயிண்ட்லேருந்து இது வரலும் எடுக்கிறேன். இந்த ஜாயிண்ட்லேருந்து எடுத்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு நான் இது வரல எடுத்திருக்கேன். அதுலேருந்து 6 இன்ச்சோ 1 இன்ச்சோ வந்து கம்மி பண்ணிக்கேன். நான் வந்து 6 இன்ச் நான் கம்மி பண்ணிக்கிறேன். சரிங்களா? கம்மி பண்ணுறப்போ வந்து 14 இன்ச் வருது. இந்த 14 இன்ச் வச்சே வந்து பேக் சைடில் எவ்வளோ தூரம் லென்த் வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து ஷோல்டரோட சென்டர் பார்ட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து இங்கே 14 இன்ச் இவ்வளோ தூரம் வருது. ஷோல்டர் அளவு வச்சே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு லென்த் வந்து ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் சைடு அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம்.